நீதிமொழிகள் 6. என் மகனே, உன் தகப்பனின் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள். நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும்போது அது உன்னோடே சம்பாஷிக்கும். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவவழி. அது உன்னை துன்மார்க்க ஸ்திரீக்கும் இச்சகம் பேசும் நாவையுடைய பரஸ்திரீக்கும் விலக்கி காக்கும். உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே, அவள் தன் கண்ணிமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே. வேசித்தனத்தின் நிமித்தம் ஒரு அப்பத்துணிக்கையையும் இறக்க வேண்டியதாயிருக்கும். விபச்சாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள். தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்து கொள்ள கூடுமோ? தன் கால் சுடாமல் எவனாவது தழலின் மேல் நடக்கக்கூடுமோ? பிறனுடைய மனைவியினிடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே அவளை தொடுகிற எவனும் ஆக்கினைக்கு தப்பான். திருடன் தன் பசி ஆற்ற திருடினால் ஜனங்கள் அவனை இகழ மாட்டார்கள். அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு கொடுத்து தீர வேண்டும். தன் வீட்டிலுள்ள பொருள்களையெல்லாம் கொடுக்க வேண்டியதாகும். ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிகேடன். அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான், வாதையையும் இலச்சையும் அடைவான். அவன் நிந்தை ஒழியாது. ஸ்திரீயை பற்றிய எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணும். அவன் பழிவாங்கும் நாளில் தப்பவிடான். அவன் எந்த ஈட்டையும் பாரான், அநேக வெகுமதிகள் கொடுத்தாலும் அமர்ந்திருக்க மாட்டான்.